பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குளித்தலை நகரில் திமுக வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பு. கரூர் மாவட்டம் குளித்தலை நகர பகுதிகளில் திமுக வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கோரி வீடுதோறும் சென்று மக்களிடம் ஆதரவு திரட்டினார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மக்களிடம் தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கினர். சந்திரனுக்கு பொதுமக்கள் நல்ல வரவேற்பு அளித்ததாக தெரிவிக்கப்பட்டது. குளித்தலை நகரின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற இந்த பிரச்சாரம் உற்சாகமாக நடைபெற்றது. திமுக வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் குளித்தலை நகரின் முக்கிய வீதிகள், சந்தைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் என அனைத்து இடங்களிலும் மக்களை சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் அவர் திமுக ஆட்சி அமைந்தால் நிறைவேற்றப்பட உள்ள திட்டங்கள் குறித்தும், குறிப்பாக குளித்தலை பகுதிக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டுவரப்படும் என்பது குறித்தும் விளக்கினார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது சூரியனூர் சந்திரனுடன் கூட்டணி கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகள், திமுகவின் கிளை செயலாளர்கள், தொண்டர்கள் மற்றும் உள்ளூர் பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அவர்கள் வீடு வீடாகச் சென்று துண்டு பிரசுரங்களை விநியோகித்து தேர்தல் அறிக்கையில் உள்ள முக்கிய அம்சங்களை மக்களுக்கு எடுத்துரைத்தனர். பொதுமக்களும் மிகுந்த ஆர்வத்துடன் வேட்பாளரையும் கட்சி நிர்வாகிகளையும் வரவேற்றனர். பல இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்து தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினர். இளைஞர்கள் திமுக வேட்பாளருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். குளித்தலை நகர மக்கள் தங்கள் குறைகளை வேட்பாளரிடம் நேரடியாக தெரிவிக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டனர். வேட்பாளரும் அவர்களின் குறைகளை பொறுமையுடன் கேட்டறிந்து அவை அனைத்தையும் தேர்தல் அறிக்கையில் உள்ள திட்டங்கள் மூலம் நிவர்த்தி செய்வதாக உறுதியளித்தார். இறுதியாக குளித்தலை நகரின் மையப்பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய சூரியனூர் சந்திரன், திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். குளித்தலை மக்களின் அடிப்படை தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும். குடிநீர், சாலை வசதி, சுகாதாரம், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் குளித்தலை ஒரு முன்மாதிரி நகரமாக மாற்றப்படும் என்று உறுதியளித்தார். இந்த கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அவருக்கு பேராதரவு தெரிவித்தனர். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராக தலைவருடைய முதல் தொகுதியாம் குளித்தலை சட்டமன்றத்திலே வர இருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தலிலே உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட வாய்ப்பளித்த நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்களுக்கும், எனக்கு நல்லாதரவு வழங்கிய மாண்புமிகு கழகத்தின் இளைஞரணியுடைய தலைவர் மாண்புமிகு துணை முதல்வர் சின்னவர் உதயநிதி அவர்களுக்கும், அதோடு எனக்கு ஆதரவு அளித்து ஆக்கமும் ஊக்கமும் அளித்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக உயர்த்தி காட்ட வேண்டும் என்ற நோக்கோடு என்னை இந்த குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக பரிந்துரை செய்த எங்களுடைய ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர், என்னாலும் நமது அமைச்சர் அருமை அண்ணன் பி. செந்தில் பாலாஜி அவர்கள் ஆதரவோடும்